வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சனி பயிற்சி அப்படின்னு மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம். முதல்ல மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகுறார். இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. சார் அப்ப 7.5 சனி உண்மையா? கண்டிப்பா உண்மைதான், அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்ப நாங்க நிறைய கஷ்டப்படுவோமா? அதுதான் பிரச்சனை. 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 7.5 ஆண்டுகள் உங்க ராசிக்கு முன் ராசி, அதாவது 12ஆம் ராசியில சனி பகவான் வரும்போது உங்க ராசியிலே சனி பகவான் ஒரு 2.5 வருஷம், அடுத்தது உங்க அடுத்த ராசிக்கு சனி பகவான் 2.5 ஆண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் 7.5 சனின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய 7.5 சனி காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்காது. எந்தெந்த விஷயம் அப்படின்னா, முக்கியமா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமா செய்ய வைப்பார். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மேஷ ராசிக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷ ராசியில நீச்சம் அடையக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப உங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கழிக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டா கண்டிப்பா கெட்டது பண்ண மாட்டார். அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்னா? பிரச்சனை இருக்கு. உங்களுடைய கர்மாக்களை கரெக்டா பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். அப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 2.5 ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும். இந்த மேஷராசிக்கு அது ஒன்றும் பெருசா சொல்லித்தர வேண்டாம். சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும். சார் கார்த்திகையில் இருக்கவங்க அப்போ பிரச்சனை இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, ஆனா பெரிய பாதிப்புகள் இல்லை. அப்ப அதிகமா உழைப்பு போடணும்னா என்ன அர்த்தம்? உங்க கம்பெனில உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நீங்க செய்யறது சரியில்லை, நீங்க கரெக்டா டைமுக்கு வர மாட்டீங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஏதாவது ஒரு வகையில உங்களை குத்தம் சொல்ல போறாங்க. அதுல டவுட்டே கிடையாது. எப்ப? வேலை கம்மியா செஞ்சா. ஆனா அதிகமா நான் உழைக்க போறேன் சார், இத்தனை நாள் நான் 10 hours ஒர்க் பண்ணேன், நான் இதுக்கப்புறம் 12 hours ஒர்க் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது. கண்டிப்பா உங்களுக்கான பதவி, உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே தீரும். இல்லை சார் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார், நான் ஏற்கனவே நிறைய உழைச்சிட்டேன் சார், என் கம்பெனியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, சம்பளம் இல்லை, பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்க வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணலாம். ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணும்போது நீங்க ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும், நம்ம அங்க வேலைக்கு போறோம், இன்னும் அதிகமா வேலை செய்ய போறோம், அதிகமா பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறோம். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் என்னால் நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது. அது உங்க ஜாதகத்தினுடைய கர்ம வினை பலனாக சிலதெல்லாம் இருக்கலாம், இல்லை தப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்க அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை செய்தீர்களானால் பிரச்சனைகள் வராது. அப்ப வேலை மாற்றம் பண்ணலாமான்னா பண்ணலாம். அதுக்காக இல்லை சார் எனக்கு இங்க ஆபீஸ்ல சரியா அதிக சம்பளம் கொடுக்கல, வேற ஒரு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு 50% தராங்க, நல்ல பொசிஷனு, ஒர்க்கு கம்மியா இருக்கு, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாருமே என்ன நினைப்போம்? யூஸ்வலா எனக்கு ஒர்க்கு கம்மியா இருந்தா பரவாயில்ல, பொசிஷன் நல்லா இருந்தா பரவாயில்ல, சம்பளம் நல்லா இருந்தா பரவாயில்ல, அந்த கம்பெனிக்கு போகணும்னு தான் நினைப்போம். ஆனா அடுத்த வரக்கூடிய காலத்தில் அது மாதிரி நினைச்சு வேலை மாற்றம் பண்ணாதீங்க. அது மாதிரி நினைச்சீங்கன்னா பிரச்சனைகள் வரும். சார் வேற என்ன சார் வழி அப்படின்னா, நீங்க வெளியூர் போகலாம், வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு. அப்ப இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசி என்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சார் அங்கே போனால் மனைவி விட்டு போயிடுவேன், குழந்தைய விட்டு போயிடுவேன், அம்மா அப்பா விட்டு போயிடுவேன். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறத விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது, வெளியூரில் இருக்கிறது, உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேஷராசி என்பதற்கு வெற்றி உறுதி, முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும், தொழிலில் அடுத்த நிலைக்கு வரணும். அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம். அதிகமாக முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்க. அது எந்த பிஸ்னஸ் வேணா இருக்கலாம். அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. புதுசாக நான் ஏதோ ஆரம்பிக்கிறேன், புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன், புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ணாதீங்க. அது 7.5 சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. என்ன ஆகும்னா லேட் ஆகும். இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்னென்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு லட்சம் போடுறோம், நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும், இத்தனை வருஷம் இது இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகணும், இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல லேட் ஆகும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அப்போ லேட் ஆகும் தெரிஞ்சு பண்ணும்போது நாங்கள் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 1 லட்சம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லைங்க போடுங்க, கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் ஆகும், அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்க. அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த மாதம் முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 இயர் ஆகும்னு சொல்லுது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தொழில கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாக உண்டு. சார் அப்போ ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு, அந்த தொழில் நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அதிகமாக உழைப்பை மட்டும் போடுங்க, அதிகமாக யோசிங்க அந்த தொழிலை பற்றிய பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள். இந்த உறவு தான் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த 7.5 சனி காலகட்டத்தில். எப்படி ஆகும்னா, மேஷ ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மற்றவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சில ரொம்ப கோபமா சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதனால எப்பவுமே உங்க வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்தா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது குறை சொல்லுவாரு, அதை செய்யும் பாரு, இதை செய்யும் பாரு, இது சரியில்லை அது சரியில்லை பாருன்னு ஒரு குறை எப்பவுமே மேஷராசி என்பது மேல இருக்கும். அது அதிகமாகும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க. அப்போ அந்த தப்பான டைரக்ஷன் கொடுக்கும்போது நான் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிடுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சனி பகவான் என்ன சொல்வார்னா, வேலையை செய், வேற எதுவும் செய், யோசிக்காத, பேசாத, கண்மூடி வாய்ப்புத்தி இரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அந்த மாதிரி நீங்க எதையும் யோசிக்காம கண்ணை மூடிட்டு வீட்டுல இருந்து வந்தீங்க, ஆஃபீஸ் இருந்து வரீங்க, பிசினஸ் இருந்து வரீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்க ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி திருமண உறவுகள்ல, அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு இப்போதான் அடி எடுத்து வைக்கிறீங்க, மேரேஜ் ஆகிடுங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சில தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும். அதனால உங்களுடைய பார்ட்னர் பாதிக்கப்படலாம், இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம். அதனால ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவினை வரலாம். அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராது. புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, அவங்களுக்கு கண்டிப்பாக 7.5 சனி காலகட்டம் தான் திருமணம் நடக்கும். என்ன சார் நேரம் சரியில்லாத திருமணம் நடந்தால் எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த கர்மக்காரங்க நபர் நீண்ட காலமாக எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வரன் வரும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வரன் பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் தகுதியை எதிர்பார்க்காம பண்ணுங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அதிக ஆசை அதிக ஆபத்துகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்ற பொண்ணு அதை கொண்டு வருது, இதை கொண்டு வருது, இப்படி வேலை பார்க்குது, அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை. வர்ற பையன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா சம்பாதி இருக்கணும், நிறைய சொத்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். உங்க தகுதிக்கு ஏற்றாற் போல, உங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற் போல வரனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. அதுல ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தேவையில்லாம எல்லார்கிட்டையும் சொல்லாம நீங்க ஒரு வரனை பார்த்தீங்க, செஞ்சீங்க, ஃபிக்ஸ் பண்ணீங்க, உடனே திருமணத்தை செய்ய வேண்டும். இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த விஷயத்தை, நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணா திருமணத்துல எந்த பிரச்சனையும் வராது. வரன் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குது, உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்குது, ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜை ரொம்ப சீக்கிரமா செஞ்சு
இல்லைன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருஷ்டி தோஷம், தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த பொண்ணு கல்யாணம், ஊரே குடும்பமே பேசும்போதுனா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வரும். ஏழரசனி காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் மாணவர்கள் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ரிசல்ட் எதிர்பார்க்காம படிக்கிற வேலையை பாருங்க. ரிசல்ட் வரும் சார், எனக்கு மார்க் வரல சார் சொல்ல வேண்டிய சூழ்நிலாம் வரும். ஆனால் அதை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக மார்க் வரும். அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வெளிநாடு போகிற ஊர் கரெக்டாக, நம்ம லோன் வாங்கி படித்தோம்னா அங்கேயே செட்டில் ஆக முடியுமா, இல்லை வேலை வாய்ப்பு உண்டா, சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம இங்கே வந்து அந்த இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்களா செய்வாங்களான்னு பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகிறது சிறப்பு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள். இந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்வது சிறப்பு. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறேன், ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிங்க. முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க. நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் வயதானவர்களாக இருக்கீங்க, யாருக்கு நம்பி பணம் கொடுக்காதீங்க, பணம் திருப்பி வராது, எழுதி வச்சுக்கங்க. தேவையில்லாம் இன்னொருத்தர் பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த 7 சனி காலகட்டம். அதனால் யாரையும் நம்பி பணத்தை உதவிக்கு கொடுக்காதீங்க. அடுத்தது, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை நிறுத்தி கொள்வது சிறப்பு. நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், நான் வீடு வாங்குறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழ்வது, 2 வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதா? பண்ணலாம். சேஃபாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நீங்கள் பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சால் சின்ன சின்னதாக பண்ணுங்க. எடுத்தோன்னே 5 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேரில், 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், சீட்டு போடுறேன், 10 லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் தரேன்னு இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் தரேன், அதை நம்பாதீங்க. இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 7.5 சனி ஒரு பாதிப்புகளை கொடுக்காது. மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரியுது மேஷராசி என்பவர்களுக்கு அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்க செய்யக்கூடிய வேலையில அதிக கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் ஆகும், பிரச்சனை கிடையாது. குழந்தை பிறக்கும், எந்த பிரச்சனை வராது. வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும், அதை பயன்படுத்திங்க. வெளியூர் வாய்ப்பு வரும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூரில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை முயற்சி செய்யலாம். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.